இன்னும் சற்று நேரங்களில் பிறை சம்பந்தமான விவாதம் ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் பிறை சம்பந்தமான ஆய்வு கருத்தரங்கம் இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. வெளியில் உள்ள சகோதரர்கள் அவர்களுக்கு ஒதுக்கி தரப்பட்டுள்ள மஸ்ஜிதின் உள்ளே அமர்ந்து சப்தமில்லாமல் அமைதியாக இந்த நிகழ்ச்சியை கண்டு பண்பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஏர்வாடி கேபிள் டிவி மூலமாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. சகோதர சகோதரிகள் தங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு பயன்பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நபிகள் நாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை தென்பட்டால், பிறையை கண்டால் நபி அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்ற அந்த துஆவை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் என்ற அடிப்படையில், எனவே சகோதர சகோதரிகளே, நான் சொன்ன இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் இல்லை என்பதால் அதனுடைய விளக்கத்தை சொல்லாமல் பிறை சம்பந்தமாக சரியான விளக்கங்களையும் பிறை சம்பந்தமாக இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளையும் இந்த பிறை கருத்தரங்கத்தின் மூலம் மிக தெளிவான முறையில் தெரிந்து பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். சகோதர சகோதரிகளே, குறிப்பாக மஸ்ஜிதின் உள்ளே அமர்ந்திருக்கின்ற சகோதரர்கள் சப்தம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை கண்டு பள்ளிவாசல் என்பதை கருத்தில் கொண்டு அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும்படி இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக் குழுவின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். எனவே இன்னும் சில நிமிடங்களில் இந்த பிறை குறித்த ஆய்வரங்கம் இன்ஷா அல்லாஹ் துவங்க இருக்கிறது. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا أيها الذين آمنوا كونوا قوامين لله شهداء بالقسط ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العلي العليم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, நான் மேற்கூறிய வசனத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பை உங்களுக்கு சொல்லி இந்த பிறை விளக்க விவாதத்தை தொடங்கி வைக்கிறேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே மூமின்களை நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹுவுக்கு நீங்கள் உறுதியான சாட்சியாக இருங்கள், எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு நீதி செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம், நீதி செய்யுங்கள், இதுவே தக்வா என்ற பயபக்திக்கு மிக நெருக்கமாகும், அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை எல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான்.
இந்த பிறை சம்பந்தமான விவாதத்தில் இரண்டு அணியினர் அவர்களுடைய தங்கள் கருத்துக்களை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள். ஒரு சாரார் பிறை எங்கு கண்டாலும், உலகத்தில் எந்த மூலையில் பிறை காணப்பட்டாலும் நோன்பு நோற்க வேண்டும் என்ற அடிப்படையிலும், இன்னொரு சாரார் தங்கள் தங்கள் பகுதிகளில் எப்பொழுது பிறை காணப்படுகிறதோ அப்பொழுது நோன்பு ஆரம்பமாகிறது, பெருநாளும் அதேபோல் கொண்டாட வேண்டும் என்ற தரப்பில் அவர்களுடைய வாதத்தை எடுத்து வைப்பார்கள். இல்ல அதை படிச்ச ரெண்டாவது படிக்கணும், ஒப்பந்தத்தை நான் படிக்கிறேன், ரெண்டாவது படிக்கிறேன். என்னுடைய உரை, தலைமை உரை ஒரு 2 நிமிஷம் தகவலாம், 5 நிமிஷம் என்று இந்த இரண்டு சாராரும் அவர்களுடைய விவாதத்தில் எடுத்து வைப்பார்கள். இந்த அறிமுக உரை எனக்கு தரப்பட்டிருக்கிறது எப்படி நடத்த வேண்டும் என்று. இந்த விவாதம் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் அடிப்படையில் தான் இருக்கும். எந்தவித மனித யூகத்திற்கோ மனித கற்பனைக்கோ அல்லது யாரோ சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக அதுதான் என்ற அடிப்படையிலோ அந்த மனிதர்களின் கட்டளையை ஏற்று நடப்பின் அடிப்படையிலோ இருக்காது. விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படும் கருத்துக்கள் யாவும் குர்ஆன் ஹதீஸ் கருத்திற்கு முரண்படாத வகையில் அமைய வேண்டும். மேலும் இந்த விவாத மேடைக்கு என்னை தலைவராகத்தான் நியமித்துள்ளார்கள். விவாதத்தை கேட்டபின் தீர்ப்பு சொல்கின்ற நடுவராக அல்ல. விவாதம் செய்து கொள்வோர் தவிர மற்றவர்கள் எவரும் இடையில் எந்தவித கருத்துக்களையும் சொல்ல கண்டிப்பாக அனுமதி இல்லை. மேலும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விவாதம் ஏர்வாடி முழுவதும் உள்ள கேபிள் டிவி மூலமாக நேரடியாக லைவ் டெலிகாஸ்ட் செய்யப்படுகிறது, ஒளிபரப்பப்படுகிறது. இதை ஒரு 10,000-20,000 பேர் முஸ்லிம் சகோதரர்களும் சகோதரிகளும், முஸ்லிம் அல்லாத மற்ற ஏனைய மாற்று மத சகோதரர்களும் இந்த கேபிள் டிவி மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிக் கொள்கிறேன். இது தவிர தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விவாதம் யாவற்றையும் வீடியோ மற்றும் ஆடியோ ஒலிநாடாக்களில் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் இங்குள்ள அனைவருக்கும் அறிய தருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இங்கு பதிவு செய்யப்பட்ட வீடியோ மற்றும் ஆடியோவின் பிரதிகள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காணும் மற்றும் கேட்கும் வாய்ப்பும் உள்ளது என்பதையும் உங்கள் அனைவருக்கும் அறிய தருகின்றோம். விவாதத்தில் கலந்து கொள்ளும் இரு சாராருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்படும். அந்த குறிப்பிட்ட நேரம் என்பது ஒரு சாராருக்கு 10 நிமிஷம் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மேற்படி நேரத்திற்குள் விவாதம் செய்பவர்கள் தங்களது கருத்துக்களை எடுத்துச் சொல்லவும் எதிர்தரப்பினர் கருத்திற்கு மறுப்பு தெரிவிக்கவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விவாதம் செய்து கொள்பவர்கள் தவிர மற்றவர்கள் எவரும் இடையில் எந்தவித கருத்துக்களையும் சொல்ல கண்டிப்பாக அனுமதி இல்லை. பார்வையாளர்கள் மற்றும் விவாதத்தில் கலந்து கொள்ளாதவர்களை கட்டுப்படுத்துவதற்கென விவாதம் நடைபெறும் இடத்தில் வாலண்டியர்ஸ், அதாவது ஒழுங்குபடுத்தப்படுபவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பார்வையாளர்கள் மற்றும் விவாதத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் எவருக்கும் கேள்விகள் கேட்கவோ அல்லது கருத்துக்களை தெரிவிக்கவோ கண்டிப்பாக அனுமதி இல்லை. பார்வையாளர்கள் மத்தியிலிருந்து எழும் கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்பட மாட்டாது. மேற்படி கட்டுப்பாட்டை மீறுபவர்கள் மற்றும் இந்த விவாதத்திற்கு இடையூறு உண்டாக்குபவர்கள் கண்டிப்பாக மர்கஸ் வளாகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொல்கின்ற கருத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் சரியானதாக நிரூபிக்கப்படும் எனில் ஒரு சாரார் மற்றொரு சாராருக்கு எழுத்து வாயிலாக ஒப்புதல் அளித்தல் வேண்டும். முதல்ல அந்த 16/8/2000 அன்று ஏர்வாடி 16/8/2000 அன்று ஏர்வாடி தௌஹீத் பள்ளிவாசலில் பி ஜைனுலாப்தீன் உலவி அவர்களும் ஏர்வாடி தௌஹீத் ஜமாத் சார்பில் அதன் தலைவர் பி முகமது சிராஜுதீன் இருவரும் எழுதி கொண்ட ஒப்பந்தம். பிறை சம்பந்தமாக மேற்கண்ட இரு தரப்பினருக்கும் இடையே மாறுபட்ட வேறு கருத்துக்கள் உள்ளன.
உலகில் எந்த பகுதியில் பிறை பார்க்கப்பட்டதாக செய்தி கிடைத்தாலும் அந்த செய்தியின் அடிப்படையில் நோன்பையும் 2 பெருநாட்களையும் முடிவு செய்ய வேண்டும் என்பது சிராஜுதீனுடைய வாதம். இது முற்றிலும் தவறான வாதமாகும். ஒவ்வொரு பகுதியினரும் தத்தமது பகுதியில் காணப்படும் பிறையின் அடிப்படையிலேயே நோன்பையும் 2 பெருநாட்களையும் முடிவு செய்ய வேண்டும் என்பது பி ஜெயினுலாப்தீன் உலவி அவர்களின் வாதம். இந்த 2 வாதங்களில் எது சரியானது என்பதை இரு சாராரும் அதாவது அன்று அவர் அசருக்கு பிறகு மஸ்ஜித் தௌஹீத் பள்ளியில் பகிரங்கமாக விவாதம் நடத்துவது என்றும் அந்த விவாதத்தில் ஏற்படும் முடிவை இரு சாராரும் நடைமுறையில் கொண்டு வருவது என்றும் ஒப்புக்கொண்டு கையொப்பமிட்டுள்ளோம். மேற்படி விவாதம் அடிப்படையில் மட்டுமே நடைபெற வேண்டும். ஒவ்வொரு தரப்பினரும் தத்தமது வாதங்களுக்கு ஆதாரமாக குறிப்பிடும் குர்ஆன், ஹதீஸ் ஆகியவற்றை எதிர்தரப்பினர் கேட்கும் போது மேடையிலேயே எடுத்துக்காட்ட வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டு 2 பேரும் கையெழுத்திட்டிருக்கார்கள். சரியா? இன்னொன்று என்ன கொடுத்தீங்க, படிக்கணுமா? பதினாறு 8/2000 அன்று ஏர்வாடி தௌஹீத் பள்ளிவாசலில் பி ஜெயினுலாப்தீன் உலவி அவர்களும் ஏர்வாடி தௌஹீத் ஜமாத் சார்பில் அதன் தலைவர் பி முகமது சிராஜுதீன் இருவரும் எழுதி கொண்ட ஒப்பந்தம் 2/10/2000 அன்று அசருக்கு பிறகு விவாத அரங்கிற்கான ஒழுங்குமுறைகள் எழுதப்பட்டு இரு சாராரிடம் கையெழுத்து வாங்க முடிவு செய்து இந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டது. இரு சாராரும் அறிமுக உரையாக 10 நிமிடம் உரையாற்றுவது எனவும் அதன் பிறகு ஒவ்வொரு சாராரும் தங்கள் தரப்பிலிருந்து 10 நிமிட நேரம் உரையாற்றுவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தரப்பினரும் குர்ஆன் மற்றும் ஹதீஸை மட்டுமே ஆதாரமாக காட்ட வேண்டும். இதில் விஞ்ஞான விமர்சனங்களோ சுய யூகங்களோ இருக்கக்கூடாது எனவும் முடிவு செய்யப்பட்டது. பி ஜெயினுலாப்தீன் உலவி தரப்பில் 8 நபர்களும் முகமது சிராஜுதீன் தரப்பில் 8 பேர்களும் பங்கேற்கின்றனர். இன்ஷா அல்லாஹ் ஒத்த கருத்து இரு சாராருக்கும் ஏற்பட்டால் அதை எழுத்து மூலமாக மக்களுக்கு கொண்டு செல்வது எனவும் முடிவு செய்யப்பட்டது. இந்த விவாதத்தை முதல்ல யாரு ஆரம்பிக்கிறீங்க? நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? முதல் 10 நிமிஷம் அறிமுக உரை முதலாவதாக பி முகமது சிராஜுதீன் அவர்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. 10 நிமிஷம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி வயஃப்கஹு கவ்லி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகம் தோன்றிய நாள் முதல் மனிதர்களுக்கு அல்லாஹ் நாட்களை ஏற்படுத்தி தந்தான். நமக்கு சந்திரனை நாட்காட்டியாகவும் ஆக்கி தந்துள்ளாக திருக்குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் பல இடங்களில் தெளிவுபடுத்துகிறான். இந்த நாட்களில் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளையும் மனிதன் தீர்மானிக்க வேண்டிய ஒரு நிலையிலேயே அவனுடைய வாழ்க்கை முறை அமைந்துள்ளது என்பது மறுக்க முடியாத ஒன்றாகும். இஸ்லாமியர்களான நாம் சந்திரனை அடிப்படையாக நாட்களை கணக்கிட்டு பல இபாதத்துக்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பது யாரும் மறைக்க முடியாத உண்மை. இந்நிலையில் மனிதர்களில் சிறந்தவர்களான இந்த இஸ்லாமிய சமுதாயம் இவ்விஷயத்திலும் உலகத்திற்கு தெளிவான வழிகாட்ட முடியும் என்ற பட்சத்திலும் தங்களுடைய அறியாமையின் விளைவாக மாதத்தின் முதல் நாளை ஒவ்வொரு கூட்டத்தாரும் பல நாட்களில் அடையும் நிலைமையை உருவாக்கிவிட்டனர். இதற்கு தீர்வை குர்ஆன் ஹதீஸ் தரவில்லையா என்று சிந்தித்ததின் விளைவுதான் இதுபோன்ற விவாத கலந்துரையாடல் விவாதங்கள் நடைபெற முக்கிய காரணமாக உள்ளன. அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல இடங்களில் சூரிய சந்திரன் பற்றி நமக்கு பல விஷயங்களை விவரிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல ஹதீஸ்கள் மூலம் மக்கள் இதை ஒன்றுபட்டு செயல்படும் வழியை தெளிவாக காட்டி சென்றுள்ளார்கள். ஒட்டுமொத்த குர்ஆன் ஹதீஸின்படி நாம் பிறை தென்படும் போது நோன்பு வையுங்கள், அது தென்படும் போது நோன்பை விடுங்கள். உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் 30